விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முதல்வராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக முதல்வர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் விஜய் சந்திக்கவிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர்களையும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் முதல்வர் விஜய் சந்திக்கவிருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் சந்தித்து பேசவிருக்கிறார். அப்போது தமிழகம் சார்ந்த நலத்திட்டங்களுக்கு நிதி உதவி கோருவதாகவும் தமிழக சார்ந்த பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் விஜய் பிரதமரிடம் எடுத்துரைக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி சென்றடைந்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய். இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முதலமைச்சர் விஜய் சந்திக்கவிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, தற்போது முதலமைச்சர் டெல்லி வந்தடைந்திருக்கிறார். இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமரை சந்திக்கவிருப்பதா தகவல் உறுதியாயிருக்கா? என்ன விவரம்? பாலா, முதல்வராக பதவியேற்ற பின்பு டெல்லிக்கு முதல் முறையாக முதல்வர் விஜய் வந்திருக்கின்றார். அவருடைய வாகனம் தற்போது டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நேரடியாக அவர் தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு செல்கிறார். அங்கு சிறிது நேரம் இருந்துவிட்டு இன்று மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க இருக்கின்றார். பிரதமரை சந்தித்ததற்கு பின்பு மத்திய அமைச்சர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் தமிழக முதல்வர் சந்திக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே அவர்களையும் சந்திக்க இருப்பதாக அந்த தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த சந்திப்பு நிகழாது. இருப்பினும் இன்று இரவு டெல்லியில் தங்கும் முதல்வர் விஜய் அவர்கள் நாளையும் சில அமைச்சர்களை, மத்திய அமைச்சர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை அவர் முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார். இவ்வாறாக அவருடைய இந்த டெல்லி பயண திட்டமானது திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பிரதமர் உடனான சந்திப்பாகட்டும், அதேபோல மத்திய அமைச்சர்களுடனான சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம், முதல்வராக பிரதமரை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது தமிழகம் சார்ந்த நலத்திட்டங்கள் தொடர்பாக அவர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுக்களையும் அவர் நேரடியாகவே அளித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் தற்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் தேர்வாகட்டும், அதே போல மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய அந்த நிதிகள், குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு நிதிகள், PMC நிதி, அதே போல பல்வேறு கல்வி சார்ந்த அந்த நிதிகள் தொடர்ந்து நிலுவையில் இருக்கின்றது. எனவே இது போன்ற விஷயங்களை நேரடியாகவே ஒரு மாநில முதல்வர்கள் என்ற முறையில பிரதமரிடம் அவர் வலியுறுத்துவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தமிழக மீனவர்கள் பிரச்சனையாகட்டும், அதே போல மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய அந்த நிதிகள் குறித்து மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாகவும் நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் தற்போது தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில இது தொடர்பான விஷயங்களை அவர் நேரடியாக பிரதமர் மோடியிடம் அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது முதல்வர் டெல்லி வந்தடைந்திருக்கின்றார். அவர் வாகனம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றார். அங்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இன்று மாலை பிரதமருடனான இந்த சந்திப்பு குறித்து அடுத்த கட்ட அந்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் சந்திப்பு நிறைவடைந்ததற்கு பின்பு தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். கட்டாயமாக முதல் முறையாக முதலமைச்சராக தற்போது டெல்லி வந்திருக்கக்கூடிய நிலையில மத்திய அமைச்சர்களுடனான சந்திப்பாகட்டும், அதே போல பிரதமர் உடனான சந்திப்பு, அதே போல குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரையும் சந்திப்பதற்கான திட்டங்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில இந்த சந்திப்புகள் குறித்தும் டெல்லி பயணம் தொடர்பாகவும் டெல்லியில் நாளை தினம் சென்னை புறப்படுவதற்கு முன்பாக அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஒருவேளை அந்த சந்திப்பானது நடைபெற்றால் தமிழகம் சார்ந்த எந்தெந்த விஷயங்கள் குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டது போன்ற விஷயங்கள் தொடர்பாக அவர் பகிர்ந்து கொள்வாரா என்ற பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த பயணமானது தற்போது தொடங்கியிருக்கின்றது. முதல்வர் விஜயினுடைய வாகனம் டெல்லி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. தற்போது தமிழ்நாடு இல்லத்திற்கு நேரடியாக அவர் சென்று கொண்டிருக்கின்றார். இன்று மாலை பிரதமரை சந்திக்க இருக்கிறார்.
ராஜீவ், பொதுவாகவே தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி பயணம் மேற்கொண்டாலே உற்று நோக்கப்படும். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் இன்று மாலை பிரதமரை சந்திக்கவிருக்கிறார். அதன் பிறகு வேறு யாரையெல்லாம் முதலமைச்சர் விஜய் சந்திக்கவிருக்கிறார்? குறிப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவரையெல்லாம் சந்திக்க திட்டமிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது பற்றிய அட்டவணை வெளியாயிருக்கா? கண்டிப்பாக, அதாவது பிரதமர் சந்திப்பை பொறுத்தவரை 4:30 மணிக்கு முதலாவது பிரதமரை சந்திக்கிறார் என அந்த தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக 6:30 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திக்க இருப்பதாகவும், அதன் பின்பு 7:30 மணி அளவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் சந்திக்க இருக்கிறார். இதுதான் 3 சந்திப்புகள் இன்றைய தினம் திட்டமிட்டிருப்பதாக அந்த தகவல்கள் வந்துட்டு தெரிவிக்கக்கூடிய நிலையில மற்ற சந்திப்புகள் தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களோ தற்போது வரை வெளியிடப்படவில்லை. எனவே இந்த சந்திப்பின் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள், தமிழக நலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் அதுபோல பிரதமர் மோடியிடம் அவர் நேரடியாகவே வலியுறுத்தி இருக்கிறார். இதற்காக அனைத்தும் தயார் நிலையில் அவர் வைத்து இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தற்போது நிலவக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளாக பார்க்கக்கூடிய நீட் விவகாரம், அதே போல நிதி மத்திய அரசு இன்னும் நிலுவையில் வைத்திருக்கக்கூடிய நிதிகள், அதற்கான காரணம், குறிப்பாக அந்த கல்வி உதவித்தொகை கூட தற்போது மத்திய அரசு திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த கையெழுத்து இட்டால் அந்த நிதிகள் விடுவிக்கப்படும் என்று தொடர்ந்து மத்திய அமைச்சர், கல்வி அமைச்சர் பேசியிருந்ததை நம்மால் பார்க்க முடியுது. எனவே அந்த விவகாரம் தொடர்பாகவும் தொடர்ந்து நேரில் வலியுறுத்த இருக்கிறார். மட்டுமல்லாமல் நீட் விவகாரம், அதே போல மீனவர்கள் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய நிலையில இது குறித்தும் பிரதமரிடம் நேரடியாகவே வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறாக தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள், அதே போல மத்திய அரசு திட்டங்கள் மாநிலத்தில் செயல்படுத்துவது தொடர்பாக மக்கள் நலம் சார்ந்த இந்த விவகாரங்கள் மட்டுமே இது குறிப்பாக இந்த பிரதமர் சந்திப்பு, அதே போல அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய இந்த மத்திய அமைச்சர்கள் அவருடனும் நேரடியாக தமிழக முதல்வர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜீவ், தற்போது விமான நிலையத்திலிருந்து முதலமைச்சர் புறப்பட்டதா சொன்னீங்க. வழக்கமா முதலமைச்சர்கள் டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு வருகை தந்து அவங்களுக்கு வரவேற்பு, அரசு சார்பில் வரவேற்புலாம் அளிக்கப்படும். தற்போது முதலமைச்சர் தமிழ்நாடு இல்லம் வருகிறாரா? அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக தமிழ்நாடு இல்லத்தை பொறுத்தவரை தற்போது முதல்வருடைய வருகையை ஒட்டி தமிழ்நாடு இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை முழுமையா காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கின்றது. குறிப்பாக டெல்லி காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களுடைய பாதுகாப்பு அதிக அளவில் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல பொதுமக்கள், அதே போல கட்சியை சார்ந்த எவருக்குமே இன்று அங்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக முதல்வரை சந்திப்பதற்காக பலரும் கட்சி தொண்டர்கள் என்ற முறையில அங்கு பூங்கொத்துக்களை எடுத்து காலையில் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து வெளியே அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற அரசு அதிகாரிகளுடனான சில சந்திப்புகளும் தமிழ்நாடு இல்லத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு இல்லத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்துவார் என கூறப்படும் நிலையில இன்று மாலை பிரதமரை சந்திக்கிறார். அடுத்த கட்டமாக அவருடைய பயண திட்டம் தொடர்பான இருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சர்களுடனான அந்த சந்திப்பும் நடைபெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ராஜீவ், காட்சியில பார்க்கின்ற போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து பதாகைகள்லாம் அமைக்கப்பட்டு வரவேற்புக்காக வைக்கப்பட்டதை பார்க்கிறோம். காங்கிரஸ் தரப்புல இருந்துமே அங்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த பதாகைகளை நம்மால் அங்கு பார்க்க முடியுது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய டெல்லியில இருக்கக்கூடிய அவரது ரசிகர்கள், கட்சி தொண்டர்கள் என்ற முறையில சில பதாகைகளை தமிழ்நாடு இல்லத்திற்கு வெளியே வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் யாருக்குமே விஜயை சந்திப்பதற்கோ விஜயை நேரில் பார்த்து இந்த பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துவதற்கு பல்வேறு எந்த ஒரு இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே முழுமையாகவே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தற்போது தமிழ்நாடு இல்லமானது இருக்கின்றது. எனவே எந்த ஒரு அதிகாரப்பூர்வமோ அல்லது ஏற்கனவே திட்டமிடப்படாத சந்திப்புகளும் அங்க நடைபெறாது. அதே போல தற்போது இருக்கக்கூடிய நிலையில மற்ற தனிப்பட்ட அந்த சந்திப்புகளோ, எந்த ஒரு கட்சி சார்ந்த சந்திப்புகளோ, அதே போல தொண்டர்கள் தொடர்பான அந்த சந்திப்புகளோ யாருக்கும் அனுமதி கிடையாது. எனவே முதல்வருடைய அந்த திட்டமிட்டபடி இருக்கக்கூடிய பிரதமர் சந்திப்பு, மத்திய அமைச்சர்களுடனான சந்திப்பு மட்டும் நடைபெறும். இதை தவிர ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் சிலையை முதல்வர் விஜய் அவர்கள் திறந்து வைக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில அது
ஆனா அந்த நேரம் எப்பொழுது அவர் அந்த செல்வாரா, இன்று செல்வாரா அல்லது நாளை செல்வாரா அல்லது போன்ற விஷயங்கள் தொடர்பாக இன்னும் உறுதியான அந்த தகவல்கள் வந்துட்டு வெளியிடப்படவில்லை. தற்போதைய நிலவரப்படி பிரதமருடனான சந்திப்பு, மத்திய அமைச்சர்களுடனான சந்திப்புகள் வந்துட்டு நடைபெறும். இது உறுதியாக நடைபெறுவதற்கான அந்த அறிவிப்புகள் மட்டும் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே திட்டமிடப்படாத எந்த ஒரு சந்திப்புகளும் நடைபெறாது என அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். ராஜீவ், அதே நேரம் எந்த ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாலும் உடனடியாக பிரதமரை சந்திப்பது ஒரு மரபு. ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்தே இந்த மரபு கடைபிடிக்கப்பட்டாலும் கூட இன்றைய சந்திப்பு, முதல் சந்திப்பிலேயே தமிழ்நாட்டோட தீவிரமான பிரச்சனைகளை முதல்வர் விஜய் பிரதமரிடத்துல கோரிக்கை வைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா மேகதாது விவகாரம் பேசப்படுது, மீனவர்கள் விவகாரம் பேசப்படுது. இது மாதிரியான தீவிர பிரச்சனைகளை முதல்வர் விஜய் எடுத்துரைப்பாரா? கட்டாயமாக பாலா, அதாவது ஒரு முதல்வராக பதவியேற்க ஒருவர் வந்துட்டு மரியாதை நிமித்தமாக முதலில் பிரதமரை சந்திப்பது வழக்கம். அந்த முறையிலும் பிரதமரை இன்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார். மட்டுமல்லாமல் அத்துடன் சேர்த்து தற்போது இருக்கக்கூடிய நீங்கள் குறிப்பிட்ட சில விவகாரங்கள் குறிப்பாக மேகதாதாகட்டும், மீனவர்கள் பிரச்சனைகள், நீட் தேர்வு போன்ற விஷயங்கள் தொடர்பாக கட்டாயமாக அவர் நேரில் வலியுறுத்தி இருக்கின்றார். மேகதாது பொறுத்தவரை தற்போது மீண்டும் அது மிக ஒரு பெரிய பிரச்சனையாக எழுந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்துட்டு இந்த மேகதாது தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வந்துட்டு கூறி வருகிறார். குறிப்பாக கட்டாயமாக தமிழ்நாடு அரசு எதனாலும் செய்து கொள்ளட்டும், ஆனால் மேகதாது அந்த அணை கட்டுவது உறுதியாக இருக்கிறது கர்நாடக அரசு போன்ற விஷயங்களையும், அதேபோல உச்சநீதிமன்றமும் உத்தரவு வந்துட்டு கர்நாடகா அரசுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. எனவே இதில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வருகிறார். அதற்கான அந்த வரைவு திட்ட அறிக்கையை தயாரித்து வருகிறதாகவும் அதனை கூடிய விரைவில் மத்திய அரசு ஒப்புதலுக்காக அவர் சமர்ப்பிக்கப்படுவதாக, மாநில அரசு சார்பாக சமர்ப்பிக்கப்படும் என டி.கே. சிவகுமார் வந்துட்டு கூறிய வரக்கூடிய நிலையில முதல்வர் விஜய் நேற்றைய தினம் இது தொடர்பாகவும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அளித்திருந்தார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கக்கூடாது போன்ற விஷயத்தை வலியுறுத்தி அவர் கடிதம் அளித்திருக்கக்கூடிய நிலையில இன்று நேரில் சந்திக்கக்கூடிய நிலை, இந்த சூழலிலும் நேரடியாகவே இந்த விவகாரத்தை கட்டாயமாக அவர் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து மீனவர்கள் பிரச்சனை, நீட் விவகாரம், அதே போல மத்திய அரசிடமிருந்து பெற வேண்டிய நிதி தொகைகள், தற்போது நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி தொகை, ஜிஎஸ்டி நிதி தொகை போன்ற பல்வேறு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதி தொகைகள் குறித்து அவர் நேரில் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. போல ராஜீவ், அதே நேரம் டெல்லியில தமிழக அரசோட சார்பா முன்னிலை பணிகளை கவனிப்பது டெல்லி மாநில பிரதிநிதி. தமிழக அரசோட டெல்லி பிரதிநிதியா இப்ப யார் இருக்கா? அவங்க இந்த பணிகளை முன்னெடுக்கிறாங்களா? முதலமைச்சரோட வருகையை குறித்த ஏற்பாடுகள் அதாவது தற்போது டெல்லி உள்ளூர் ஆணையராக ஜெயா அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே அவர்களுடைய தலைமையின் கீழே இந்த ஏற்பாடுகள் வந்து தற்போது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்லி பிரதிநிதிக்கு இன்னும் நியமனம் செய்யப்படாத நிலையில உள்ளூர் ஆணையர் ஜெயா அவர்கள் தலைமையில இந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்த முதல்வருடைய அந்த வருகை பயண திட்டங்களை வந்துட்டு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த ஒரு மற்ற விவகாரங்கள் தலையிடாமல் இருப்பதற்காகவும், அதே போல எந்த இடையூறும் இல்லாமல் முதல்வருடைய இந்த பயண திட்டம் முழுமையாக நிறைவடையும் வகையில் அரசு அதிகாரிகள் சார்பாக இந்த திட்டங்கள் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தற்போது முதல்வர் விஜய் டெல்லி வந்திருக்கின்றார். விமான நிலையத்திலிருந்து தற்போது அரசு இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். இன்று மாலை அவருடைய மறுபடியும் அந்த பிரதமருடனான சந்திப்பு மற்றும் அதனை தொடர்ந்து பல்வேறு சந்திப்புகளை வந்துட்டு நடைபெற இருக்கிறது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.